அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 741 748 வரை மொத்தம் 8 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வான்முகிர் சக்தியால் மலை பொழிவித்து உயிர் ஆணர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இன்புறு சக்தியால் எழின் மலை பொழிவித்து அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. எண்ணியர் சக்தியால் எல்லா உலகினும் அன்னுயிர் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அண்ட புறப்புற அமுதம் பொழிந்து உயிர் அண்டுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இதுதான் 8 வரிகள். இந்த முதல் 2 வரிகளில் வான்முகிர் சக்தியால் மலை பொழிவித்து உயிர் ஆணர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது இந்த 8 வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மழை சிறப்பாக வேண்டிய அளவு பெய்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அந்த வாட்டம் நீங்கி இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வேண்டுதல் வைக்கிறாங்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட. மழையை பற்றி, அதனுடைய தன்மை, அது எப்படியெல்லாம் அந்த உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்குது, அந்த நல்ல மழை பொழிந்து எப்படி செழிப்பாக பயிர்கள் எல்லாம் செழிப்பாகி அதன் மூலமாக இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி இன்புற்று வாழ்கின்றன அப்படின்றது தான் இந்த 8 வரிகளில் சொல்கிறாங்க. இதுக்கு உரைநடை பகுதியில் முதல்ல மலை அப்படின்ற தலைப்பில் உபதேச குறிப்புகளில் மலை அப்படின்ற தலைப்புலேயும் தெளிவாக சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, புகையின் 3வது கலையின் சீதன சக்தியால் மழை உண்டாகின்றது. இதுபோல் சூரிய கிரகண உஷ்ண ஆவியாகிய புகை ஓஷதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொருளிலும் உள்ள திரவசக்தியை கிரகித்து வாயுமண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் உள்ள திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும்போது கீழு மேலும் உள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும்போது மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்றுபடும்போது சத்தமாகிய இடியும் அத்தொனியால் படலம் போல மூடியிருந்த காராகிய மேகம் விலகி வாயுவால் கலங்கிய போது மழையும் உண்டாகும். இதன்றி மேகம் கடல் ஜலத்தை உண்டு மழை பெய்வது என்பது பொய் அப்படின்னு சொல்லி மழையை பற்றி, மழை எப்படி உண்டாகுது, அது எப்படி பெய்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தையே கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த 2 வரிகளில் என்ன சொல்கிறாங்க, வான்முகிர் சக்தியால் மலை பொழிவித்து உயிர் ஆணர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது வானத்திலே தோன்றும் மேகத்தின் ஆற்றலால் மலை பொழிவித்து உயிர்களின் வாட்டம் நீங்குமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக. இதைத்தான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இப்போ உரைநடை பகுதியிலேயும் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அண்ட பிண்ட அமுதங்கள் உபதேச குறிப்புகள் தலைப்பே அண்ட பிண்ட அமுதங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட அமுதம் 4, பிண்ட அமுதம் 4. அண்ட அமுதம் 4 அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, அகமுதம், அகப்புற அமுதம், புற அமுதம், புறப்புற அமுதம் அப்படின்னு சொல்லி மலையைத்தான் சொல்கிறாங்க. அப்புறம் பிண்ட அமுதம் 4 அக அமுதம், அகப்புற அமுதம், புற அமுதம், புறப்புற அமுதம் சொல்லி வியர்வையை சொல்கிறாங்க. சரி, அப்படியும்
இன்னும் ஒரு தலைப்பு வெந்நீர் அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலையை பற்றி சொல்கிறாங்க. அதோட தன்மை என்னன்னு சொல்கிறாங்க. அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம். ஆதலால் அஃதே கொள்ளல் வேண்டும். யாதெனில் ஊற்று நீர், பொற்றலை, வாழை, தென்னை முதலியவற்றின் பேரிலுள்ள பனிஜலம், மலைஜலம் இவைகள் கொள்ளலாம். அதாவது அந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது என்ன சொல்கிறாரு, புறப்புற அமுதம்னு சொல்கிறாங்க. அந்த புறப்புற அமுதம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, அந்த ஊற்று நீர், பொற்றலை, வாழை, தென்னை முதலியவற்றின் மேல் உள்ள பனிஜலம், அப்புறம் மலை ஜலம் இவைகள் கொள்ளலாம் அப்படின்றாங்க. அப்போ இந்த மலையை தான் அவர் என்ன சொல்கிறாங்க, புறப்புற அமுதம் சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் அதோட கூட என்ன சொல்கிறாங்க, சாதாரண ஜலம் கொள்ளுவது கெடுதி. அப்போ நம்மளெல்லாம் என்ன அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மலை தான், அந்த மலையில் வர்ற அந்த நீரை தான் நம்ம மழை நீரை தான் நம்ம பயன்படுத்தணும். அதை பிடிச்சி வச்சுருந்து அது சூடு பண்ணி நல்லா சுண்டை காய்ச்சி அந்த தண்ணியை தான் நம்ம தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு குடிச்சுக்கிட்டா அதுவே போதும். ஒரு ஸ்டேஜில் இந்த நம்ம இதிலே சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து இந்த ஆகாரமெல்லாம் தேவையில்லைன்னு இருக்கும்போது வெறும் அந்த மழை நீரே போதும். இப்போயும் அந்த வெறும் மழை நீரை மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது விசேஷம் உள்ளது. ஏன் அப்படின்னா, எப்படி தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம். அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த மழை நீரே போதும் நம்ம இந்த உடலை வளர்க்குறதுக்கு, மற்ற உணவுகள் எல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால இதுதான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் படிப்படியாக மேலே ஏறி மேலே போக போக இந்த உணவு எல்லாம் குறையணும். உணவு, உறக்கம், மைதுனம், அந்த உடல் உறவு, பயம் எல்லாம் நீங்கணும். இதெல்லாம் நீங்கி அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது மழை நீரே போதுமானது உடல் வாழ்வதற்கு, அதே போதும். சரி, ரைட்டு. இப்போ இந்த வரிகளுக்கான விளக்கம் நம்மளுக்கு தெளிவாயிடுச்சு. வான்முகிர் சக்தியால் மலை பொழிவித்து உயிர் ஆணர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. சரி, அடுத்த 2 வரிகள். இன்புறு சக்தியால் எழின் மலை பொழிவித்து அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது இன்பத்தை அளிக்கின்ற தங்களின் அருள்மிகு ஆற்றலை கொண்டு அழிவை தருகின்ற பெருமழை இல்லாது ஆனந்தத்தை அளிக்கும் வகையில் மிக அழகாக தேவையான அளவு மழை பொழியும்படி செய்து உயிர்களை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அன்புடன் காத்தருள்க அப்படின்னு தான் இந்த வரிகளில் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இப்போ நம்மளுக்கே தெரியும் ஒவ்வொரு பருவ காலங்களிலையும் முக்கியமாக இந்த நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் மிக அதிகமான மழைப்பொழிவு உண்டாகி பெரும் சேதத்தை உண்டாக்குதுன்றதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமுமே இப்போ அதாவது நம்ம எதிர்பாராத அளவு மிகவும் கடுமையான மழைப்பொழிவு, அதனாலேயே அதை தொடர்ச்சியாக புயல் உருவாகி மிக பெரும் சேதங்களை உண்டாக்கிட்டு வருது. அதான் இங்கே சொல்கிறாங்க, இன்புறு சக்தியால் எழின் மலை பொழிவித்து அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. மழையும் வேணும், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொடு, அது மட்டும் கொடுத்து எங்களை காப்பாற்று. மிக அதிகமான மழைப்பொழிவு வந்தால் என்ன ஆகுது? பயிர்கள் சேதமாகுது, நடைபாதை வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறவங்க, பள்ளிக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க எல்லாமே தொடர் மழையும் கடுமையான மழையினாலும் பாதிப்பு உண்டாகுது. இது உண்மை. எந்த அளவுக்கு தேவையோ அதுக்காண்டி மழையே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை. அதான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, இன்புறு சக்தியால் எழின் மலை பொழிவித்து அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. சரி, அப்புறம் எண்ணியர் சக்தியால் எல்லா உலகினும் அன்னுயிர் காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அளவற்ற எண்ணிக்கையில் அடங்காத தங்களது பேராற்றலால் எல்லா உலகிலும் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக. இங்கேயும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். அதுதான் அவருடைய தாரக மந்திரம். எல்லாத்துலேயும் அதுதான் வருது பாருங்கள்.
எங்கே போனாலும் அங்கே தான் வருவாங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு தான் இங்கே வேண்டுதல் வைக்கிறாங்க. அடுத்து அண்ட புறப்புற அமுதம் பொழிந்து உயிர் அண்டுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அண்ட புறப்புற அமுதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, மலை தான். அப்போ அண்ட வெளியிலே புறப்புற அமுதமாக விளங்கக்கூடிய மலை பொழிவித்து உயிர்கள் அனைத்தும் இணைந்து வாழும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வீராக. சரி, இப்போ இந்த அண்ட புறப்புற அமுதம் பொழிந்து உயிர்களெல்லாம் காக்கணும்னு சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் இந்த மலையை பற்றி அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வள்ளலார் இந்த மலையை கடவுள் கொடுக்கக்கூடிய வரமாகவும் ஜீவகாருண்யத்தின் அடையாளமாகவும் தான் அவர் பார்க்குறார். எப்படின்னா, இந்த மலை நன்றாக பொழிந்து நிலமெல்லாம் நனைந்து பயிர்கள் வளர்ந்து அந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அந்த பசியை நீக்கி அவர்களெல்லாம் இன்புற்று வாழ்வதற்கு இந்த மலை உறுதுணையாக இருக்கின்றது. அதனால் இந்த மலையை அவர் வெறும் நீர்த்துளி அப்படின்னு நினைக்கல, கருணையின் வெளிப்பாடாகவும் ஜீவகாருண்யத்தின் வடிவமாகவும் தான் வள்ளல் பெருமான் பார்க்குறாரு. நாமும் இதே மலையை வள்ளல் பெருமான் எப்படி நோக்குகின்றாரோ அதே மாதிரி நம்மளும் நோக்கி அந்த மழை நீரை உபயோகப்படுத்தி நம்மளும் பயன்பாட்டில் கொண்டு வரணும். அந்த வீணாக போகிற மழை நீரை பிடிச்சி வச்சு நம்மளும் சூடு பண்ணி அதையும் நம்ம உட்கொண்டு அதனுடைய அந்த ருசி அதனுடைய தன்மைகள்லாம் நம்ம இப்போ இருந்தே டெஸ்ட் பண்ணிட்டு வரணும். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்பப்போ குடிச்சிட்டு வரணும். அது மழை நீர் குடிக்கும்போது என்ன வேறுபாடு தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்து நம்ம எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறணும். பிற்காலங்களில் நம்ம சன்மார்க்கத்தில் பயணித்து நம்ம இந்த ஆகாரம் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வரும்போது இந்த மழை நீர் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கப் போகிறது என்று கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.